உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு எதிராக விஷவாயு குண்டு தயாரிக்கும் ஹவுதிகள். ஏவுகணைகளை இடைமறித்தாலும் கூட உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ஆயுதம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரும் செய்தி. ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போடாது. ஆலோசனை கூட்டத்தில் இருந்து வெளியேறிய 5 லெபனான் அமைச்சர்கள். காசா இனப்படுகொலை உடனடியாக முடிவிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள 4400 விஞ்ஞானிகள் கூட்டு கடிதம். உலகத்தை பார்ப்பதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுவதாக வேதனை. இஸ்ரேல் சைக்கிள் பந்தய அணிக்கு தடை விதிக்கும் ஸ்பெயின். ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிரான தொடர் மக்கள் போராட்டங்களால் முடிவு. இஸ்ரேல் கொடியை பயன்படுத்த செஸ் அணிக்கும் அனுமதி மறுப்பு. காசா மக்களுக்கு ஆதரவாக ஐரோப்பா முழுவதும் மாபெரும் போராட்டங்கள். கடந்த 700 நாட்களில் 44,000 போராட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக தகவல். இஸ்ரேலின் பிம்பம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளதாக செய்தி. நெதன்யாகுவே, உன் மகன் மியாமி கடற்கரையில் உல்லாசம் அனுபவிக்கின்றான். நாங்கள் இங்கு தண்ணீர் கூட இல்லாமல் செத்து வருகின்றோம். இஸ்ரேல் பணைய கைதி வெளியிட்டுள்ள வீடியோவால் நெதன்யாகு தரப்பு அதிர்ச்சி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஏமன் ஹவுதிகள் விஷவாயு குண்டுகளை தயாரிப்பதாக வெளியான செய்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை உலுக்கியுள்ளது. ஏமனின் பழைய ஆட்சியாளரான அலி அப்துல்லா சலேவிடம் இருந்து பெரும் பகுதியை ஹவுதிகள் கைப்பற்றி ஆட்சி நடத்தி வருகின்றனர். ஏடன் துறைமுக பகுதியை மட்டும் அலி அப்துல்லா சலேவின் படைகள் அமெரிக்காவின் ஆதரவுடன் தக்க வைத்தன. இந்நிலையில் ஏடனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அமெரிக்க ஆதரவு நிர்வாகம் அண்மையில் ஈரான் கப்பல் ஒன்றை தடுத்து நிறுத்தி அதில் இருந்தவர்களை கைது செய்தது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளதாக ஏடன் நிர்வாகத்தின் அமெரிக்க ஆதரவு அமைச்சர் முகமது எரியானி என்பவர் தி நேஷனல் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து விஷவாயுக்களை செலுத்தும் கெமிக்கல் குண்டுகளை தயாரிக்கும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு அவர்கள் கொண்டு சென்ற போது பிடிபட்டுள்ளனர். ஹவுதிகள் கெமிக்கல் குண்டுகளை தயாரிப்பதற்காகவே தனிய ஆயுத தொழிற்சாலையை உருவாக்கி வைத்திருப்பது உளவு தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அலி அப்துல்லா சலே தலைமையிலான பழைய ஏமன் அரசிற்கு அமெரிக்கா வழங்கிய மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை களஞ்சியத்தை கைப்பற்றி ஹவுதிகள் அதனையே தங்களது முக்கிய ஆயுதங்களாக பயன்படுத்தி வந்த நிலையில் பிறகு ஈரானின் உதவியுடன் நீண்ட தூரம் சென்று தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளனர். இந்த வகை விமானங்கள் ரேடார் கருவிகளை ஏமாற்றி சென்று தாக்கக்கூடியவை. ஆரம்பத்தில் முழுக்க ஈரானை மட்டுமே நம்பியிருந்த ஹவுதிகள் தற்போது தாங்களாகவே நவீன ஆயுதங்களை தயாரிக்கும் வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு ஆயுத உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளனர். தற்போது இவர்கள் வைத்துள்ள கெமிக்கல் ஆயுதங்களை ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அவர்கள் செலுத்தினால் அவற்றை இடைமறித்தாலும் அதிலிருந்து விஷவாயு வெளியாகி பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கடுமையாக அச்சமடைய செய்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதம் வைத்துக் கொள்ள அனுமதி வழங்க வலியுறுத்தி லெபனான் அமைச்சரவை கூட்டத்தில் இருந்து 5 அமைச்சர்கள் வெளிநடப்பு செய்தனர். லெபனான் நாட்டின் தெற்கு எல்லையை இஸ்ரேல் ஆக்கிரமித்த போது அதனை எதிர்த்து போரிட்டு இஸ்ரேல் படைகளை விரட்டியடித்து தெற்கு லெபனானை பாதுகாத்த அமைப்பு ஹிஸ்புல்லா. இதனால் அந்நாட்டு மக்களிடையே செல்வாக்கு பெற்ற அமைப்பாக உள்ளது. தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்கொள்ளும் வகையில் ஈரானின் ஆதரவுடன் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள், நவீன துப்பாக்கிகள் என உலகின் மிகப்பெரிய போராளி குழுவாக ஹிஸ்புல்லா உள்ளது. இஸ்ரேலை எதிர்த்து 2 முறை பெரும் போர்களில் ஈடுபட்டு வென்றுள்ளது. அதே நேரம் லெபனான் ராணுவம் ஹிஸ்புல்லா அளவிற்கு வலிமை வாய்ந்ததாக இல்லை. மேலும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் நிதி உதவியுடன் செயல்படுகின்றது. அதே போல பலவீனமான ஆயுதங்களை வைத்துள்ளது. இந்நிலையில் அண்மையில் நடந்து முடிந்த ஹிஸ்புல்லா இஸ்ரேல் போரில் ஹிஸ்புல்லாவின் செக்ரட்டரி ஜெனரல் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் முக்கிய தளபதிகள் வீர மரணம் அடைந்தனர். ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து இடைவிடாத குண்டு வீச்சுக்களை இஸ்ரேல் நடத்தியது. இவ்வளவிற்கு பிறகும் ஹிஸ்புல்லா இன்னும் ஆயுத வலிமையுடன் உள்ளதாக கருதப்படுகின்றது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் இழந்த அனைத்தையும் ஹிஸ்புல்லா மீட்டுவிடும் என்றும் கூறப்படுகின்றது. இதனிடையே தற்போதைய சூழலை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து ஆயுதங்களை முழுமையாக பறிக்கும் சதியை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் செய்ய தொடங்கியுள்ளன. லெபனான் சன்னி பிரிவு மற்றும் கிறிஸ்தவ அரசியல் கட்சிகள் விலைக்கு வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
தொடர்ந்து அந்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா அமைப்பிடமிருந்து ஆயுதங்களை பறிக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் திட்டங்களுக்கு லெபனான் சன்னி பிரிவு மற்றும் கிறிஸ்தவ கட்சிகள் துணை நிற்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போட முடியாது, ஆயுதங்களை விட்டுக் கொடுப்பது மானத்தை விட்டுக் கொடுப்பதற்கு சமமானது, லெபனானின் தெற்கு எல்லையை இஸ்ரேலுக்கு தாரை வார்க்க முயற்சி என்று கூறி ஹிஸ்புல்லா இந்த திட்டத்தை நிராகரித்துள்ளது. இந்நிலையில் லெபனான் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கீழே போடுவது குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமல் கட்சி, ஹிஸ்புல்லா மற்றும் ஒரு சுயேட்சை அமைச்சர் என மொத்தம் 5 அமைச்சர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஷியா பிரிவினரை பெரும்பான்மையாக கொண்ட அமல் என்ற அரசியல் கட்சி ஹிஸ்புல்லா அமைப்பை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்றது. ஹிஸ்புல்லா தரப்பில் நேரடியாக 2 அமைச்சர்கள் உள்ளனர். கடைசியாக நடந்து முடிந்த தேர்தலில் ஹிஸ்புல்லா 12 இடங்களிலும் அமல் கட்சி 13 இடங்களிலும் வென்றன. சில சுயேட்சைகளும் ஹிஸ்புல்லாவை ஆதரிக்கின்றனர். லெபனான் மக்களவை சபாநாயகர் ஹிஸ்புல்லா ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் 14 பேர் உட்பட உலகம் முழுவதும் உள்ள 4400 அறிவியல் அறிஞர்கள் கூட்டு கடிதத்தை வெளியிட்டுள்ளனர். 14 நோபல் அறிவியல் அறிஞர்கள், கணித துறையில் ஃபீல்டு மெடல்ஸ் வென்ற 5 அறிஞர்கள், சர்வதேச அறிவியல் விருதான பிரேக் த்ரூ பிரைஸ் வென்ற 21 அறிஞர்கள், இயற்பியலுக்கான மிக உயரிய விருதான டைரக்ட் பிரைஸ் வென்ற 34 அறிஞர்கள், இஸ்ரேல் வழங்கும் அறிவியல் அறிஞர்களுக்கான மிக உயரிய விருதான வோல்ஃப் பிரைஸ் வென்ற 4 அறிஞர்கள், கணிதம் மற்றும் கணிப்பொறி துறையின் உயரிய விருதான ஆபல் மற்றும் டியூரிங் பிரைஸ் வென்ற 2 அறிவியல் அறிஞர்கள் என உலகின் 87 நாடுகளை சேர்ந்த 4400 அறிவியல் அறிஞர்கள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டவர்களில் 85 பேர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அறிவியல் அறிஞர்கள், ஸ்பெயினை சேர்ந்த 921 அறிவியல் அறிஞர்கள், அமெரிக்காவை சேர்ந்த 429 அறிஞர்கள், பிரான்சை சேர்ந்த 326 அறிஞர்கள், பிரேசிலை சேர்ந்த 267 அறிஞர்கள், பிரிட்டனை சேர்ந்த 247 அறிஞர்கள், சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 138 அறிஞர்கள், ஜப்பானை சேர்ந்த அறிஞர்கள் 112 பேர், நெதர்லாந்தை சேர்ந்த 104 அறிஞர்கள், இந்தியாவை சேர்ந்த 310 அறிஞர் பெருமக்கள் என மொத்தம் இந்த கடிதத்தில் 4400 அறிஞர் பெருமக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். அந்த கடிதத்தில் அவர்கள் கூறுகையில், காசாவில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பிறந்து 1 வருடம் கூட ஆகாத ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி வீணடிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இது மன்னிக்க முடியாத குற்றம். இஸ்ரேல் உடனடியாக தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் சைக்கிள் பந்தய அணிக்கு அனுமதி மறுத்து ஸ்பெயின் முக்கிய முடிவை எடுத்துள்ளது. காசாவில் நடைபெறும் இனப்படுகொலைகளுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளில் பெரும் போராட்டங்கள் வெடித்து வருகின்றன. இந்நிலையில் இஸ்ரேல் சைக்கிள் பந்தய அணி ஸ்பெயின் நாட்டில் நடைபெறவுள்ள போட்டியில் கலந்து கொள்ள உள்ளது. இதனை எதிர்த்து அந்நாட்டில் பெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவேல் அல்பாரிஸ், இஸ்ரேல் அணியை போட்டியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்துள்ளன. இதனை நானும் ஆதரிக்கின்றேன். இஸ்ரேலுக்கும் அதன் மக்களுக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இஸ்ரேல் மனித உரிமைகளை மதிக்கும் வரைதான் அந்நாட்டுடன் ஐரோப்பா நல்லுறவை பேணும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மையில் ஸ்பெயின் நகரமான பில்பாவில் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் பாலஸ்தீன கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி இருந்தனர். மேலும் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காசாவிற்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளில் கடந்த 2 வருடங்களில் 42,000 போராட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. ஐரோப்பிய பாலஸ்தீன தகவல் மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 20 ஐரோப்பிய நாடுகளில் உள்ள 700 நகரங்களில் சுமார் 42,000 போராட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலின் இனப்படுகொலைகளை கண்டித்தும் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளில் ஐரோப்பாவின் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள், வழக்கறிஞர்கள், மனித உரிமை போராளிகள், மத தலைவர்கள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர். இஸ்ரேல் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக பெரும் பொருட்செலவில் தங்களுக்கு ஆதரவான கருத்துருவாக்கங்களை ஐரோப்பாவில் கட்டமைத்து வைத்துள்ளது. அவை
அனைத்தும் தற்போது தகர்க்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கல்வித்துறை, கலாச்சாரம் ஆகியவற்றில் இஸ்ரேலிய சமூகம் ஐரோப்பிய சமூகத்தால் புறக்கணிப்பை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. நெதன்யாகுவே, உன் மகன் அமெரிக்கா மியாமி கடற்கரையின் பார்பிக் ரெஸ்டாரண்டில் உல்லாசமாக இருக்கின்றான், ஆனால் நாங்கள் அணுவணுவாக செத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இஸ்ரேல் கைதி வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் ஹமாஸின் பிடியில் உள்ள கை கில்போவா தலால் என்ற பிணைய கைதி பேசியிருக்கும் வீடியோவில், நாங்கள் காசா சிட்டியில் இருக்கின்றோம், எங்கள் அருகே வெடிச்சத்தம் கேட்கின்றது, விமானங்கள் பறக்கும் சத்தம் கேட்கின்றது, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, காயங்களுக்கு மருந்து கூட இல்லை, எங்களுடன் கைதியாக இருந்த சிலர் விடுதலை பெற்றுள்ளனர், அவர்களாவது எங்களுக்காக சாலையில் இறங்கி போராட வேண்டும், இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கான போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும், எங்களை உண்மையில் பிடித்து வைத்திருப்பது ஹமாஸ் அல்ல, அவர்கள் எங்களை விடுவிக்க தயாராக உள்ளனர், நாங்கள் இப்போது நெதன்யாகுவின் பிடியில் தான் உள்ளோம், அவரது பிடிவாதத்தால் தான் எங்கள் விடுதலை தள்ளி போகின்றது, நாங்கள் உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கையை இழந்து வருகின்றோம், ஒரு வகையில் நெதன்யாகுவிற்கு நன்றி சொல்கின்றோம், அவ்வப்போது சிறிய உணவு விநியோகத்திற்கு அவர் அனுமதி அளிப்பதால் எங்களுக்கும் உயிர் வாழ கொஞ்சம் உணவு கிடைக்கின்றது என்று நையாண்டி செய்துள்ளார் அந்த இஸ்ரேல் கைதி. அவரது இந்த பேச்சு ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலுக்கு எதிராக விஷவாயு குண்டு தயாரிக்கும் ஹவுதிகள் ஏவுகணைகளை இடைமறித்தாலும் கூட உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ஆயுதம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரும் செய்தி. ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போடாது. ஆலோசனை கூட்டத்தில் இருந்து வெளியேறிய 5 லெபனான் அமைச்சர்கள். காசா இனப்படுகொலை உடனடியாக முடிவிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள 4400 விஞ்ஞானிகள் கூட்டு கடிதம். உலகத்தை பார்ப்பதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுவதாக வேதனை. இஸ்ரேல் சைக்கிள் பந்தய அணிக்கு தடை விதிக்கும் ஸ்பெயின். ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிரான தொடர் மக்கள் போராட்டங்களால் முடிவு. இஸ்ரேல் கொடியை பயன்படுத்த செஸ் அணிக்கும் அனுமதி மறுப்பு. காசா மக்களுக்கு ஆதரவாக ஐரோப்பா முழுவதும் மாபெரும் போராட்டங்கள். கடந்த 700 நாட்களில் 44,000 போராட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக தகவல். இஸ்ரேலின் பிம்பம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளதாக செய்தி. நெதன்யாகுவே, உன் மகன் மியாமி கடற்கரையில் உல்லாசம் அனுபவிக்கின்றான், நாங்கள் இங்கு தண்ணீர் கூட இல்லாமல் செத்து வருகின்றோம். இஸ்ரேல் பணைய கைதி வெளியிட்டுள்ள வீடியோவால் நெதன்யாகு தரப்பு அதிர்ச்சி.